நெல்லை மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நெல்லை மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தூய்மை பணியாளர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். உங்களிடம் எதுவும் பேச முடியாது என்று கூறி தூய்மை பணியாளர்களை மாநகராட்சி ஆணையர் அவமதித்ததாக புகார் எழுந்த நிலையில் தற்போது அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தூய்மை பணியாளர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களோடு காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளையும் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். செல்வராஜ், இந்த போராட்டம் தொடர்பான முழு விவரங்கள். திருநெல்வேலி மாநகராட்சியில் 4 மண்டலங்களில் 827 தூய்மை பணியாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். இவர்கள் ராம் அண்ட் கோ என்ற தனியார் நிறுவனம் மூலமாக பணிபுரிந்து வருகிறார்கள். இவர்களுக்கு நாள் ஒன்றுக்கு 520 ரூபாய் ஊதியமாக வழங்கப்படக்கூடிய சூழ்நிலையில் தற்போது அவர்களுக்கு வெறும் 400 ரூபாய் என்பதுதான் ஊதியமாக வழங்கப்பட்டு வருகிறது. அதுவும் இந்த கடந்த மாதத்துக்கான ஊதியம் என்பது இதுவரை இன்று 10ஆம் தேதி ஆகிறது. இதுவரை அவர்களுக்கான அந்த ஊதியம் என்பது வழங்கப்படாததை கண்டித்து மாநகராட்சி அலுவலகத்தின் முன்பாக முற்றுகை போராட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டு கொண்டு வந்து வருகிறார்கள். இன்று காலையிலிருந்தே திருநெல்வேலி மாநகராட்சி உள்ள 4 மண்டலங்களிலும் பணிகளை புறக்கணித்து விட்டு மாநகராட்சி அலுவலகம் முன்பாக இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இந்த போராட்டத்தின் போது கடந்த திமுக ஆட்சி காலத்தில் திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலேயே 100 நாட்களில் தற்காலிக பணியாளர்கள் அனைவரும் நிரந்தரம் செய்யப்படும் என உறுதியை தமிழக முதலமைச்சர் அறிவித்திருந்தார். ஆனால் இதுவரை கிட்டத்தட்ட 1000 நாட்கள் ஆகியும் இதுவரை தங்களை நிரந்தரம் செய்யப்படாதை கண்டித்தும் அந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இந்த நிலையில் அந்த பகுதிக்கு வந்த ஆணையாளர் நேரடியாக திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையாளர் அந்த பகுதிக்கு வந்தார். அப்போது அவரிடம் நேரடியாக தங்களுடைய கோரிக்கையை தொடர்பாக அவர்கள் தங்கள் தெரிவித்தார்கள். என்றால் நாங்கள் கடந்த மாதக்கான சம்பளம் என்பது இதுவரை வழங்கப்படாததை கண்டித்துதான் நாங்கள் இந்த போராட்டம் என்பது ஈடுபட்டு கொண்டு வருவதாக ஆணையாளர் சுகபுத்ராவிடம் தெரிவித்தார்கள். அப்போது அவர்கள் திடீரென உங்களிடம் எதுவும் பேச முடியாது, இது என்னுடைய அலுவலகம், என்னுடைய அலுவலகத்திற்கு வெளியே சென்று நீங்கள் போராட்டம் நடத்தப்பட வேண்டும், இதே மாதிரி முற்றுகை போராட்டம் என்னுடைய அலுவலகத்திற்குள் செய்யக்கூடாது என மிக கண்டிப்போடு பேசினார். அப்போது அங்குள்ள ஊழியர்கள் அனைவரும் நாங்கள் இந்த அலுவலகத்தில் தான் பணிபுரிந்து வருகிறோம், இந்த அலுவலகத்தில் இருந்துதான் எங்களுக்கு சம்பளம் என்பது வழங்கப்பட வேண்டும், இந்த அலுவலகத்திலேயே எங்களுக்கு சம்பளம் வழங்கப்படவில்லை என்றால் நாங்கள் எங்கே போய் எங்களோட கேள்விகளை கேட்போம் என தெரிவித்த போது அவர்களுக்கும் தூய்மை பணியாளருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் என்பது ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் நின்று கொண்டிருந்த காவலர்களை நோக்கி ஆணையாளர் இவர்கள் அனைவரும் கைது செய்யும்படி தெரிவித்துவிட்டு அவசரமாக தன்னுடைய அறைக்கு புறப்பட்டு சென்றார். இதைத் தொடர்ந்து காவலர்கள் அவர்களை கைது செய்யும் பணியில் ஈடுபடுவதற்காக அவர்களை சுற்றி நின்று அவருடன் தன்னுடைய கைது செய்யும் பணிகளுக்காக ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். அப்போது அவர்களுக்கும் தூய்மை பணியாளருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் என்பது தற்போது வரை நிலவி கொண்டு வந்து வருகிறது. இந்த நிலையில் அந்த சம்பவ இடத்திற்கு திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் கிட்டு நேரடியாக அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போதும் அவர்கள் நேரடியாக தங்களுக்கான மாதம் சம்பளம் என்பது மிக வழங்கப்படாத இதை கண்டித்துதான் நாங்கள் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறோம். மாநகராட்சி நிர்வாகம் கிட்டத்தட்ட 520 ரூபாய் தர வேண்டிய சம்பளம் வெறும் 400 ரூபாய் மட்டும்தான் எங்களுக்கு வழங்கப்படுகிறது. இது தொடர்பாக நாங்கள் புகார் தெரிவித்து விட்டோம். மேலும் எங்களை உடனடியாக நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்பது தங்கள் கோரிக்கை வைத்துள்ளார்கள். இதனால் அந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பு என்பது ஏற்பட்டுள்ளது. அந்த பகுதி மாநகராட்சி அலுவலகம் முழுவதுமே பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. போராட்டம் தொடர்பான தற்போதைய விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.